நான் வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ம். அப்பா வந்து ஃபீல்டுல இருந்தாரு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் படம் வந்து பாலம்னு முரளி ஹீரோவா முரளி சார். பண்ணாரு. அப்ப நான் ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். பேக் தூக்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருக்கேன். அப்போ வந்து அப்பாவோட ஃப்ரெண்டு அதுல மேனேஜரா ஒர்க் பண்ணாங்க. ம். ஸோ கேட்டாங்க இந்த மாரி, "முரளிக்கு சிஸ்டர் கேரக்டர் ஒண்ணு இருக்கு. ம். கொஞ்சம் சின்ன பொண்ணா நல்லா கியூட்டா இருக்கணும்." அப்படின்னோனே செலக்ஷனுக்கு போனேன். ஓகே. அப்பல்லாம் வந்து செலக்ஷன் எப்படின்னா வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு, நம்ம ம். இதுக்குன்னு ஒரு ஃபோட்டோ எடுப்போம். ஓகே. ஃபோட்டோ எடுத்துட்டு தான் ஆஃபீஸ்க்கு போவாங்க. அந்த மாரி போன அன்னைக்கே வந்து நான் செலக்ட் ஆயிட்டேன். ஓகே. ஆனா நடிப்புன்னா என்னன்னு தெரியாது. கேமரான்னா என்னன்னு தெரியாது. ஓகே. ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல எனக்கு ஃபர்ஸ்ட்டு ம். அதுதான் கேமரா. ஓகே. அப்புறம் தான் முரளி படத்துல பாலம்ல நான் சிஸ்டர் கேரக்டர் பண்ணேன். பட் அந்த படத்துல என்ன ஒரு விஷயம்னா, முரளிவ சொல்லவே வேண்டாம். ஒரு கண்டிப்பா. டாப்பஸ்ட் ஜீனியஸ். செம்ம ஹீரோ அவரு. ம். அது இல்லாம ரொம்ப ஒரு கேஷுவலா பழகுவாரு. ரொம்ப ஓகே, ஓகே. நல்ல கேரக்டர். தங்கமான ம். ஒரு குணம். ஃபர்ஸ்ட் சீனே வந்து பாலத்துல வந்து தாவாணிய புடுங்கிட்டானுங்க. ரவுடி என்ன தொரத்துறானுங்க. பாவாடை ஓ! ஜாக்கெட்டோட ஓடணும் அது. ஓகே, ஓகே. எனக்கு ஒண்ணுமே புரியல ஃபர்ஸ்ட் நான் தரவே அதுவும் ரொம்ப மாட்டேன். சின்ன பொண்ணா இருந்திருப்பீங்க சின்ன இல்லையா? பொண்ணு 15, 16 வயசு இருக்கும். ம், ம். தாவாணிய எடுத்துட்டாங்க டைரக்டர். ஓடுமா அப்டின்னாங்க. ஐய்யய்யோ! எனக்கு சின்ன பொண்ணா எடுத்து இருந்திருப்பீங்க. அந்த ஷை ஆ, ஃபீல் ஆ இருந்திருக்கும். இருக்கும்ல. அந்த நேரத்துல ஒண்ணுமே புரியல. ஐயோ! நான் தான் குடுக்கவே மாட்டேன், குடுக்கவும் மாட்டேன். ஓகே, ஒண்ணும் ஓகே. இல்லடா. அது ம். நடிப்பு தானே. நீ ம். சும்மா வா. அதுக்கப்புறம் முரளி வந்துருவாரு. அவ்வளோதான். ஒரு சின்ன பிட்டு தான்னு சொல்லி, ம். அப்புறம் என்ன அதுல நடிக்க வச்சாங்க.